लक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 18ஆம் நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. இந்த தை மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகளும் ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒவ்வொரு கிழமைகள் சிறப்பு, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த தை மாதத்திலே பூச நட்சத்திரம் பல சிறப்புகளை கொண்டது. தைப்பூசம். தை மாதத்திலே அமாவாசை சிறப்பு, தை அமாவாசை. தை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு, தை கிருத்திகை. தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இவ்வாறு இந்த தை மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு. அதேபோல் இந்த தை மாதத்திலே வருகின்றதாகிய சிறப்பான நாம் இந்த தை அமாவாசை அபிராமி பட்டருடைய உற்சவங்களை எல்லாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். தைப்பூசம் வர இருக்கிறது. தை கிருத்திகை, தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் வர இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி. இவ்வாறு இந்த சிறந்த நாட்களிலும் நாம் இறை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த வகையிலே தை மலர்ந்திருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் நிறைவை பிரார்த்திப்பதோடு, நாம் இந்த வயதான காலத்திலே பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். இப்போ பொதுவாக பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே அம்மாவோ அப்பாவோ ஊரில் இருப்பார்கள், பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு சாட்டு, அதை நொண்டி சாட்டு என்று சொல்லுவது. ஏன் பார்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லையா, மருமக்கள் இல்லையா, பேரப்பிள்ளைகள் இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, உறவுகள் இல்லையா? இவர்கள் இங்கே உறவுகளோடு உறவாடுவது இல்லை. பக்கத்து வீட்டிலே தம்பி இருப்பார் அல்லது அண்ணா இருப்பார், பேசுகிறதில்லை, சண்டை. முன் வீட்டில் அக்கா இருப்பார் அல்லது தங்கச்சி இருப்பார், அண்ணன் இருப்பார், பேசுகிறதில்லை, சண்டை. எங்களை பார்க்க யாரும் இல்லை, எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, எங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை என்று ஓலமிடுகிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள். குழந்தை இல்லை என்று சொல்லுகிறார்களே, சரி, உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அண்ணன் குழந்தை இல்லையா, தம்பிக்கு குழந்தை இல்லையா, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு குழந்தை இல்லையா? அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள், உறவுகளை அரவணையுங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள், அன்பாக இருங்கள். எல்லோரும் பகைத்து விட்டு நாம் உட்கார்ந்து கொண்டு நம்மை பார்க்க யாரும் இல்லை என்று ஊடகங்களிலே புசத்துவதனாலே எந்த பலனும் இல்லை. உறவுகளை உறவாடுங்கள். அண்ணன் தம்பி பிள்ளைகள், அக்கா தங்கச்சி பிள்ளைகள், இங்கே வாங்கப்பா, நாங்கள் எல்லாரும் இருப்போம், எனக்கு குழந்தைகள், நீங்கள் தான் எனக்கு பிள்ளைகள், வாருங்கள், என்னோடு இருங்கள், என்னுடைய சொத்துக்களை நீங்கள் அனுபவியுங்கள், எங்களை பாருங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது, சொன்னாலும் சொல்லாவிட்டால் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இவையெல்லாம் உறவாடுவதில்லை. எல்லோரோடும் பகையை வைத்துக்கொண்டு எங்களை பார்க்க யாரும் இல்லை, அப்பா அம்மா நாங்கள் கைத்து போனோம், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அல்லது பிறந்த பிள்ளைகள் இல்லை எங்களோடு
என்று எண்ணுகின்றவர்கள் உண்டு. எல்லாம் நாம் சொல்லுகின்ற நொட்டிச்சாட்டுகள். இதற்காக காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, அநாத இல்லம் தேவையில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரை காக்கின்ற காப்பகங்களாக இருந்தால் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படும். முதலில் உறவுகளோடு உறவாடுங்கள், அன்பாக உறவாடுங்கள், எல்லாம் சந்தோஷமும் எல்லாமும் சேர்ந்து வரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களான் சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக இடம்பெறுகின்றன. அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமை, அற்புதம் என்று நாங்கள் கருதலாம். எல்லாவற்றையும் எங்களுடைய முயற்சியினாலே மட்டும் நாங்கள் வெல்லுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது சில சிறப்பான நிகழ்வுகள், சில சிறப்பான அனுபவங்கள் எமக்கு இலவசமாக அருளாக கொடுக்கப்படுவதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இயேசு இறையாட்சி பற்றி பேசுகின்ற பொழுது ஒருவர் மண்ணிலே நிலத்திலே விதைக்கின்ற விதை, அல்லது நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய வீடுகளிலே சில வேளைகளில் தானாகவே ஒரு வேம்பு மரம், ஒரு புளிய மரம் என்று சொல்லி இந்த மரம் செடி கொடிகள் தானாகவே முளைக்கின்றன. எங்களுடைய எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அவர் தாமாகவே வளர்ந்து செல்லுகின்றது போன்று நாங்கள் அனுபவிக்கின்றோம். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் எங்களுடைய முயற்சி இல்லாமலே எங்களை வந்து சந்திக்கின்றன. நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள் நாங்கள் தேடி செல்லாமலே எங்களை வந்து சந்திக்கின்றார்கள். சில நல்ல நிகழ்வுகள் தாமாகவே வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுவது போல ஒரு அற்புதமான புதுமையான வாழ்வை நாங்கள் அனுபவிப்பதாக, எங்களுடைய ஆற்றலுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல நல்ல விளைவுகளை, லாபங்களை பெறுகின்றோம். இங்குதான் எங்களுடைய பார்வை, எப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம். நாங்கள் கேட்காமலே சிலர் எங்களுக்கு சில நன்மைகளை செய்வார்கள். நாங்கள் அறிமுகம் செய்யாமலே சிலர் எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளுக்கு மேலாக கடவுளுடைய அன்பும் அருளும், கடவுளுடைய பிரசன்னமும் வழி நடத்துதலும் எங்களை வியாபித்து எங்களை சூழ்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான். இங்கு நாங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை இனம் கண்டுகொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் உழைத்து தேடி எங்களுடைய முயற்சியினாலே வெற்றி பெற்று விட்டோம் என்பதல்ல. ஒவ்வொருவருடைய மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள், தங்களுடைய வாழ்வில் இறைவன் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஆனால் இந்த அற்புதங்களையும் புதுமைகளையும் சிலர் காணுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனம் எப்பொழுதும் சுயநலத்தோடு இருக்கின்றதினாலே கடவுளுடைய செயல்களை காண்பதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லாமல் போகலாம், மனம் இல்லாமல் போகலாம். நான் என்ற அந்த அகங்காரத்தோடு இருக்கின்ற பொழுது, நான் தான் இவற்றை செய்தேன், என்னால் தான் இது முடியும், நான் இல்லாமல் இங்கு யாருமே எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி எங்களுக்கு அளவுக்கு மீறி முன்னுரிமை கொடுப்பதனாலே, எங்களை நாங்களே அளவுக்கு மீறி போற்றுவதனாலே, எங்களுக்கு நாங்கள் அளவுக்கு மீறிய விளம்பரங்களை செய்வதனாலே
இந்த கடவுளுடைய அருள் எப்படி எங்களுக்கு இயல்பாக கிடைக்கின்றது? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் இறைவன் மழை பொழிய செய்கின்றார். இறைவனுடைய இந்த நன்மைத்தனத்தை நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய கண்களை திறப்போம். கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கின்றார் என்று இந்த நாளிலே சிந்திப்போம். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி கூறுவீர்கள். எங்களுடைய திட்டத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் மேலாக எங்களுடைய வாழ்வை கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியான எங்களுடைய இந்த இறை நம்பிக்கையை நாங்கள் இந்த நாளிலே புதுப்பித்து கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது,
அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.